VB Days உடைய wooden cutting board launch பண்ணியிருந்தோம். This is the finish, the original one. இந்த சைஸில் வந்து இந்த 12 இன்ச் டயாமீட்டரில் வர்றதுக்கு சிங்கிள் wood is a very difficult thing. Harvested woodன்னு சொல்லுவாங்க. கட்டிங் பர்பஸுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். உங்ககிட்ட ஒரு 15-20 இயர்ஸ் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் கட் பண்ணி இதில் பாலமாக விழுந்தால் கூட ஒரு 15-20 வாட்டி நீங்கள் ஸ்க்ரேப் பண்ணி யூஸ் பண்ணலாம். இதை வச்சு நீங்கள் கட் பண்ணும்போது இடிக்காமல் இருக்கணும்னு சொல்கிறதுக்காக இங்கே ஒரு கட் வச்சுருக்கோம். நீங்கள் இதை வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி நிற்க வச்சிடலாம். VB Days-உடைய இன்னொரு படைப்பு இந்த காஃபி டபரா. இது அந்த 1.2 mm திக்னஸ் இருக்கிற பிராஸில் பிளேட்டில் பண்ணது. இதோட லிப்பும் சரி, இந்த டம்ளரோட லிப்பும் சரி, இட் இஸ் வைடர், இட் இஸ் பிகர். ஸோ தட் நீங்கள் குடிக்கும்போது உங்கள் உதடும் பிடிக்கும்போது உங்கள் கையும் சூடேறாமல் இருக்கிறதுக்காக அந்த தாட் ப்ராசஸில் செஞ்சுருக்கோம். டபரா செட் சாஸ் பேன், ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ். மல்டிபிள் பர்பஸ். நடுவில் வந்து ஒரு லேயர் ஆஃப் அலுமினியம், திருப்பியும் வெளியில் உள் பக்கம் ஸ்டீல். ஸோ அந்த ஹீட் ரீட்டைன் பண்ணுறதுக்காக நடுவில் ஒரு ஷீட் ஆஃப் அலுமினியம் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி சிலிகான் ஹேண்டில்ஸ். உங்களுக்கு வீட்டில் வந்து எந்த ரேஞ்சில் வச்சாலும், மீடியம் ரேஞ்சில் வச்சாலும் சரி, ஸ்மால் ரேஞ்சில் வச்சாலும் இதோட ஸ்டர்டினஸ் இது சயின்டிஃபிக்கலி எர்கானமிக்கலி டிசைன். 2 சைஸில் உங்களுக்கு we have done it. ஒன்று சின்னது, ஒன்று பெருசு, 2 இன்ச் வித்தியாசத்தில் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கொடுத்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ சாஸ்பேன், டபரா செட், கட்டிங் போர்ட் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கோம். கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் உங்களுக்காக. வீட்டில் நான் சந்தோஷப்படுற மாதிரி நீங்களும் சந்தோஷப்படணும். வாங்குங்க, சமையுங்க, ஜமாயுங்க. Hello and welcome to Venkatesh Pat's Idayam Thara Samayal, presented by Idayam Oil, Preeti, and Paris Sugar. Paris outside, Nambika inside. வித்தியாசமான ஒரு டெசர்ட்டுங்க. ஸ்வீட்டில் நிறைய வகை இருக்குது. நிறைய பாயசம் பார்த்துட்டோம், நிறைய ஸ்வீட் பார்த்துட்டோம். பட் கெஸ்ட் யாராக வராங்க, ஒரு ½ அன் ஹவரில் ரெடி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் உட்காந்து பாதாம் ஹல்வா அதெல்லாம் கிண்டிகிட்டு இருக்க முடியாது. ஸோ ஒரு அரிசி மாவு வச்சு ஒரு சாஃப்ரான் கீர் ஒன்று பண்ண போகிறோங்க. அரிசி மாவு, நெய், கோவா, அன்ஸ்வீட்டன் மில்க் கோவா. அதுக்கப்புறமா வீட்டில் தயிர் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த தயிரை வந்து ஒரு துணியில் கட்டி வச்சுட்டு ஒரு ½ மணி நேரம் தண்ணி வடி வச்சுட்டு இந்த மாதிரி ஹங்கர்டு கிடைக்கும். இந்த திக்கு ஹங்கர்டு வந்து இந்த டிஷ்ஷுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வச்சு ஒரு ட்ரெடிஷ்னல் கிளாசிக்கல் டிஷ் இது. யூஸ்வலாக வந்து ஒரு கம்யூனிட்டி, ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி 1 மாதம் ஃபுல்லாக விரதம் இருந்துட்டு அதுக்கப்புறம் அதை பிரேக் பண்ணும்போது அந்த விரதம் இருக்கிற டைமில் பண்ணக்கூடிய உடம்புக்கு சக்தி கொடுக்குற ஒரு டிஷ் இது. ஸோ ஒரு ஃபென்டாஸ்டிக் ட்ரெடிஷ்னல் ரெசிபி. பட் இதில் வந்து குவான்டிட்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ குவான்டிட்டிஸை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துங்க. நார்த் இந்தியாவில் வந்து ஃபிர்னின்னு சொல்லிட்டு ஒரு ரைஸ் ரவா வச்சு ஒன்று பண்ணுவாங்க. அது கிட்டத்தட்ட அதோட அடாப்டேஷன். ஆனால் அதில் இந்த மாதிரி ஹங்கர்டு, இந்த கோவாலாம் கிடையாது அந்த ஃபிர்னியில். இதில் அந்த ஹங்கர்டு அதெல்லாம் இருக்கும். இதோட ப்ரிடாமினன்ட் ஃப்ளேவர் வந்து சாஃப்ரான். அது கூட வந்து மைல்டாக வந்து காடமம் பவுட்ரு, ஏலக்காய் பவுடரோட ஃப்ளேவர் வரும். ஸோ இது ஒரு கிளாசிக்கல் டிஷ். இந்த குவான்டிட்டிஸ் மட்டும் ஆல்டர் பண்ணாமல் சமைங்க. நான் இங்கே நல்ல ஒரு திக் பாட்டம் பாத்திரம் எடுங்க. இது மாதிரி நல்ல கனமாக இருக்கிற பாத்திரம் எடுத்துங்க, ஏன்னா இது அடி பிடிக்கக்கூடாது. ஸோ முதல்ல இங்கே 130 கிராம் அரிசி மாவு வச்சுருக்கேங்க. 130 கிராம் இந்த அரிசி மாவை போட்டுட்டு இது மாதிரி இந்த சூடான பேனில் கொஞ்சம் மாய்ஸ்சரை ரிமூவ் பண்ணிக்கிறோம். அந்த ரா ரைஸ் மில்லோட ஸ்மெல்லு போயிடுங்க. போன உடனே ஒரு 1 லிட்டர், பிட்வீன் 1 to 1.2 லிட்டர்ஸ், கரெக்டாக சொன்னோன்னா 1.2 லிட்டர்ஸ் போடணும். அதாவது 1200 ml. 130 கிராம் அரிசி மாவு, 130 கிராம்ஸ் அரிசி மாவு, அதுக்கு 1 லிட்டர் 200 ml, 1200 ml தண்ணி ஊற்றி ஒரு விஸ்கில் இது மாதிரி நல்லா பீட் பண்ணுங்கள். இது நல்லா ஒரு கஞ்சி மாதிரி திக்காகும். இட் வில் பிகம் அ திக் கன்சிஸ்டன்சி, சிரப் மாதிரி ஆகும். அது ஆகிறதுக்கு முன்னாடி இங்கே நான் வந்து 1 கிராம் சாஃப்ரான் குங்குமப்பூவை ஒரு 2 ஸ்பூன் பாலில் ஊற வச்சுருக்கேன். 1 கிராம் சாஃப்ரான் 2 ஸ்பூன் பாலில் ஊற வச்சுருக்கேன். இந்த சாஃப்ரான் எல்லாத்தையும் எடுத்து அதில் போட்டுருங்க. இது ஒரு பியூட்டிஃபுல் கோல்டன் எல்லோ கலர் வந்துடும். போட்டுட்டு யூ கண்டினியூ பீட்டிங் இட். ஓகே, இதுக்கு வந்து இந்த டிஷ்ஷுக்கு வந்து என்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் ரொம்ப தேவை, பொறுமை. அதுதான் ஒரே பிரச்சனை. நீங்கள் வந்து ஒரு 40 கிராம்ஸ் கோவா வச்சுருக்கேன். மில்க் கோவா, பால் கோவா இருக்குது இல்லைங்களா, இது 40 கிராம் இருக்குது. இந்த 40 கிராம் கோவா அன்ஸ்வீட்டனுங்க, இந்த சர்க்கரை போடாத கோவா. அந்த கோவாவை இந்த ஸ்டேஜில் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. இங்கே
225 கிராம், கரெக்டாக 225 கிராம் தயிர், அந்த ஹங்கு கேர்டுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது வச்சுருக்கேன். அந்த 225 கிராம் ஹங்கு கேர்டை இதில் ஆட் பண்ணுறேன். அந்த தயிர், கோவா, இந்த அரிசி மாவு தண்ணியில் ஊறினது இதெல்லாம் சேர்ந்து ஸ்லோ ஃப்ளேமில் ஒன்றா மிக்ஸ் ஆகணும். இவனுங்க எல்லாம் சேர்ந்து அந்த சாஃப்ரான் ஃப்ளேவரை எடுத்துப்பானுங்க. இதை பாருங்கள், ஆல்ரெடி திக்காக ஆரம்பிச்சிட்டான் அவன், அப்படியே கட்டியாகினே இருக்கும். ஸோ அதனால தான் இது ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணோம். இந்த ரைஸ் பவுடர் இருக்கு இல்லைங்களா, ஒரு 15 நிமிஷம் குக் ஆனால் தான் அந்த ரா ஸ்மெல் போயிட்டு நம்ம இந்த பண்ணுற இந்த புட்டிங்கோடைய டேஸ்ட்டுக்கு அந்த ரைஸ் பவுடர் மாறும். பச்சையாக இருந்துன்னு அந்த ஸ்மெல் நல்லா இருக்காது. ஸோ கேஸை வந்து ஸ்லோவில் வச்சுட்டு ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக நம்ம வந்து இதுக்குள்ளே இன்டகிரேட் பண்ணுறோம். ஓகே, மிக்ஸ் ஆகினே இருக்கும்போது இங்கே ஒரு கை திராட்சை, உலர்ந்த திராட்சை, ட்ரை கிரேப்ஸ், அது கூட ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி. இப்போ தான் மெயின் மேட்ரு, படமே ஆரம்பிக்குது. இவன் இருக்கான் பாருங்கள், உங்களுக்கு பாதி பேருக்கு பிடிக்காது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம 125 கிராம் அரிசி மாவு போட்டோம், அதே 125 கிராம் நெய். ஓகே, போட்டு எல்லா இன்க்ரீடியன்ஸ், இந்த ஏலக்காய் பொடி, சாஃப்ரான், இந்த கீ எல்லாம் வந்து ஒன்று சேரணும். ஃபைனலாக மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பார்ட், மம்மால் இருக்கான் பாருங்கள், பாரிஸ் ஸ்வீட் கேர் சுகர் 500 கிராம் வச்சுருக்காங்க, 400 கிராம் போட்டுருங்க. அப்புறமா வேணும்னா இன்னொரு 100 கிராம் போட்டுக்கலாம். 400 கிராம் சுகரை இப்போ இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். இது சர்க்கரை போட்டோன்னா கொஞ்சம் தண்ணி ஆகிடும் மிக்சர். ஸோ யூ வில் ஹேவ் டைம் டு மிக்ஸ் ஆல் த இன்க்ரீடியன்ட்ஸ். ஒன்றா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சர்க்கரையை போட்டுட்டு எல்லாத்தையும் பீட் பண்ணுங்க. இதில் அந்த மில்க் கோவா, தயிர், அந்த ஹங் கேர்டு சொன்னீங்களா தயிர், இந்த அரிசி மாவு, இது எல்லாமே வந்து குக் ஆக வேண்டிய இன்க்ரீடியன்ட். ஸோ அந்த டைம் அதுக்கு கொடுக்கணும் நீங்கள். அப்போ தான் வந்து அந்த ரா ஸ்மெல் போயிட்டு அந்த குக்டு ஃப்ளேவர்ஸ் கிடைக்கும். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா அந்த புட்டிங் கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இது பாயில் பண்ணால் போதும். இந்த ஸ்டேஜில் சும்மா ஒரு சிட்டிகை உப்பு, டு என்ஹான்ஸ் த ஸ்வீட்னஸ். எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் அதில் ஒரு சிட்டிகை உப்பு போட்டிங்கன்னா அந்த சுகருடைய தன்மை வந்து என்ஹான்ஸ் பண்ணும். ஆல்மோஸ்ட் தேர். கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணிட்டோங்க. ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக ஆட் பண்ணி ஸோ அந்த கன்சிஸ்டன்சி அப்படியே திக்காயினே வருது. இது என்னென்னா, இது வந்து பாருங்கள், ஆல்மோஸ்ட் டன். இன்னொரு 1 மினிட் நான் ஆஃப் பண்ணிவிடுவேன். இந்த கன்சிஸ்டன்சி ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறின பிறகு இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு மண் பானை மாதிரி இருக்கிற பிளேட்டோ ஏதாவது ஏர்தன்வேர் அதில் நீங்கள் ஸ்கூப் பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா அது அப்படியே செட் ஆகிடும். அது வந்து ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் கூலான பிறகு நீங்கள் எடுத்து சாப்பிடும்போது அந்த புட்டிங் மாதிரி ஒரு ஜெல்லி டைப்பில் வரும். அண்ட் ஸோ அரோமேட்டிக். ஒரு பாதாம் அல்வா சாப்பிடும்போது எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபிர்னி மாதிரி ஒரு ஃபீல். ரொம்ப சிம்பிள். ஆனால் வேலை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டிய விஷயம். சிம்பிளாக 4-5 இன்க்ரீடியன்ட் வச்சு செய்யக்கூடிய ஒரு ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபென்டாஸ்டிக் டெசர்ட். இதில் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சாப்ட் ஆல்மண்ட்ஸ் போட்டுக்கலாம், கேஷ்யூ நட் போட்டுக்கலாம். இட் வில் கிவ் யூ தட் கிரன்ச்சி பைட் when you eat it. அண்ட் சர்வ் இட் chilled. அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நல்லா கூல் டெம்பரேச்சர், ஃப்ரோசனாக இருக்கக்கூடாது, சில்லாக இருக்கணும். ஸோ அதை ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா இட்ஸ் அ வண்டர்ஃபுல் டெசர்ட். எஸ், இது பாருங்கன்னா அது விஸ்கில் ஒட்டாமல் வரணும். அந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஓவர். இதை இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 ஸ்பூன் நெய் போட்டுட்டு, எஸ், அவ்வளோதான், பியூட்டிஃபுல். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இதை வந்து நம்ம பவுலில் பிளேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா இது அப்படியே செட் ஆகிடும். செட் ஆகி ஒரு ஜெல்லோ மாதிரி வந்துடும். ஸோ திஸ் ஒன் நீங்கள் டேஸ்ட் பண்ணும்போது இது ஹல்வாவா, பாயசமா, கீரா, இது வந்து என்னென்ன அனுமானம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து உள்ளே போயிடும், ஸ்லிப் ஆகி. ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கர சாஃப்டி ஜெல்லி டைப் ஆஃப் டெசர்ட் உங்களுக்காக சாஃப்ரான் மில்க் ரைஸ் புட்டிங். இதயத்தோட சமையலில் ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு டிஷ். வீட்டில் செஞ்சு பாருங்கள், சந்தோஷமாக இருங்க.